கட்சி மயில காட்டு கோவிலின கதை ஒன்று நடக்கூடம்மா. காட்டு பூனி ஒண்ணு காயம் பட்டு போச்சே காரணம் யார் சொல்லம்மா. சத்தமுடு கையில் சத்தம் முழங்கிட தாயடி பொங்கிடம்மா. சத்தமுடு கையில் சத்தம் முழங்கிட தாயடி பொங்கிடம்மா. சொல்லுங்கப்பா, சவுண்ட் அதிகமா இருக்குது. சூளக்காலியே அத்தா தாயே. ஹலோ தம்பி, சொல்லுங்கப்பா. என்னப்பா பண்ற? நான் அப்படியே சும்மா பசங்களோட பேசிட்டு இருக்கேன். நீங்க? நான் சும்மா தான்ப்பா இருக்கேன். சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டேங்கப்பா. அக்கௌண்ட்ல பணம் போட்டு விட்டுருங்கப்பா. பணமா? எவ்வளோப்பா போட்டீங்க? அக்கௌண்ட்ல 3000 ரூபா போட்டிருக்கேன்ப்பா. பா, நான் தான் 8000 ரூபா கேட்டேன்லப்பா. டூர் போகணும்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் 8000 ரூபா கேட்டேன், நீங்க என்னப்பா 3000 அனுப்பிச்சிட்டு இருக்கிறீங்க? டிரான்சாக்ஷன் லிமிட் முடிஞ்சிருச்சுப்பா. பா, நான் தான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே உங்கள்கிட்ட சொன்னாங்கப்பா, டிரான்சாக்ஷன் லிமிட் முடிஞ்சு போச்சுங்கிறீங்க. சரி, முதல்ல ஃபோனை வைங்க. காலையிலுக்குள்ள பணம் வேற ரெடி பண்ணணும். இவர் வேற இப்படி பண்ணிட்டாரு. ஹலோ, சொல்லு டார்லு. கேஷ் ரெடி பண்ணிட்டியா டார்லு? வீட்டில் கேட்டிருந்தேன். எங்கள் அப்பா தான் போட்டு விடானாரு. மேக்ஸிமம் அமௌண்ட் முடிஞ்சிருச்சுங்கிறாரு. காலையில் தான் போட்டு விடுவாங்கிறாங்க. உங்ககிட்ட கேஷ் இல்லைன்னு சொன்னால் நம்ப வேணாம். என் கூட வர பிடிக்கலன்னா ஒப்பனா சொல்லிடு. அப்படிலாம் இல்லை டார்லு, எங்கள் வீட்டில் கோட்டூரில். என்னமோ பண்ணு, வை. ஹலோ டார்லு, டார்லு, ஹலோ. கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதோ? சாப்பிட்டியா தங்கம்? நான் சாப்பிட்டேம்மா. நீங்க சாப்பிட்டீங்களா? என்ன பண்ற சாமி? நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட சும்மா பேசி ஜாலியாக உட்காந்துருந்தேன். அப்படியாப்பா? மிஸ்ஸுக்கு காசு கேட்டில சாமி? ஆமாம்மா. போட்டு விட்டுருக்காரா சா? பார்க்குறேம்மா. எவ்வளோ போட்டு விட்டுருக்கீங்க? 500 ரூபா கம்மியா இருக்குப்பா. பரவாயில்லம்மா, நான் பார்த்துக்கிறேன். வார்டன் எதுவும் சொல்ல மாட்டாங்களாப்பா? 500 தான்மா கம்மியாக போட்டிருக்கீங்க. நான் பேசிக்கிறேம்மா. சரி சாமி. சரிங்கம்மா, நீங்களும் உடம்பு பார்த்துக்கோங்க. நான் காலையில் கூப்பிட்றேன். வேலைக்கு வர சொல்லியிருக்காங்க சாமி. சரி சாமி, அம்மா போய் படுக்கிறேன், நீங்களும் படு சாமி. சரிங்கம்மா, உடம்பு பார்த்துக்கோங்கம்மா. சரி சாமி. என்னதான் நடக்கும் நடக்கட்டும். இவன் என்னங்க பண்றியா? டேய், என்னாச்சு? சொன்னா மட்டும் தீர்த்தாக்க போற? சொன்னா தீர்த்து வைக்க முடியாதுதான். ஆனா சொன்னா உன் மனசுல இருக்க பாரம் கொஞ்சம் குறையும் தானே? ஏன்டா நீ வேற? அதான்டா. சொல்லுங்கப்பா. பா, நான் தான் 8000 ரூபா கேட்டேன்லப்பா. டூர் போகணும்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் 8000 ரூபா கேட்டேன், நீங்க என்னப்பா 3000 அனுப்பிச்சிட்டு இருக்கிறீங்க? சரி, முதல்ல ஃபோனை வைங்க. வீட்டில் கேட்டிருந்தேன். எங்க அப்பா தான். அப்படிலாம் இல்லை டார்லு. ஹலோ டார்லு, டார்லு, ஹலோ. காசு தானே என்கிட்ட கேட்டிருக்காங்கல்ல. நீயே போன மாசம் என்கிட்ட தான்டா பணம் வாங்கின. நீ ஒரு நிமிஷம் இரு. நீ மொபைலை செக் பண்ணி பாரு. ஓகே? டேய்,
டேய் இந்த வீக்கெண்டுக்குள்ள திருப்பி கொடுத்துருவல. நீ கொடுத்துருவ. ஹலோ. ஏதோ கோவத்துல பேசிட்டேன்டா, கோச்சிக்காத. ம். சரி, நான் அப்புறமா கூப்பிடுறேன். ஆ. எல்லாம் இருக்கிறேன், நானே இப்படி வந்துருக்கிறேன். ஏன்னா அவன் மச்சான். ஸோ ஒருத்தவங்களோட ஆசை இன்னொருத்தவங்களோட தேவையாக இருக்கும். இங்கே ஏழை பணக்காரங்கள் எல்லாம் முக்கியம் இல்லை, அவங்கக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு வாழ்கிறது தான் இங்கே முக்கியம்.